வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். கடலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக நடைபெறும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தால் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், இப்ப கடலூரை பொறுத்த வரைக்கும் நேற்றும் பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்பட்டுச்சு அப்படின்னு நாம செய்தி வெளியிட்டோம். இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களோட வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது 2வது நாளா எட்டியிருக்கு. இப்ப வரைக்கும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கணும், ஆனா இதுவரைக்கும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்க சொல்லலாம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 அரசு பணிமனையில் உள்ளது. இதில் கிட்டத்தட்ட 650க்கும் அதிகமான பேருந்துகள் இருக்குது. நேற்றை ஒப்பிடும்போது இன்று மிக குறைவான அளவுகள் தான் பேருந்துகள் இயக்கப்படுது. காரணம், நேற்று போராட்டத்தில் ஈடுபடாத தொழிலாளர் முன்னேற்ற சங்க தோமுசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து பேருந்தை இயக்கினார்கள். ஆனால் இன்று தொடர்ந்து அவரால் இயக்க முடியும் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு பேருந்தை இரவு முழுவதும் இயக்கிவிட்டு மறுநாள் காலையிலும் அவரால் இயக்க முடியாது என்ற காரணத்தினால பேருந்துகள் குறைவாகத்தான் இயக்கப்படுகிறது. பேருந்து ஒட்டுமொத்தமாக இயக்கப்படுகிறது என்று அரசு நிர்வாகம் தெரிவித்தாலும் ஒரு தூய்மை பணியாளர் வரவில்லை என்றால் எப்படி ஒரு தூய்மையாக இருக்கும் இடம் என்ற ஒரு கேள்வியுடன் தொழிலாளர்கள் தற்போது வைத்திருக்கிறார்கள். நாங்கள் போராட்டத்தில் இருக்கும்போது 100% இயக்கிவிட்டோம், 90% இயக்கிவிட்டோம் என்று தவறான தகவலை தான் தெரிவிக்கிறார்கள் தவிர இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். எனவே உண்மையான தகவலை தெரிவிக்க வேண்டும் அரசு என்ற ஒரு கோரிக்கையுடன் இன்று 2வது நாளாக இந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் அரசு பணிமனை முன்பாக தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 11 அரசு பணிமனை முன்பாகவும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் நேற்று பெரும்பாலான இடங்களில் கிராமப்புற பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில்தான் இன்று கிராமப்புற பேருந்துகளை இயக்கிவிட்டு நெடுந்தூர பேருந்துகளை நிறுத்திவிட்டார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம், இந்த பேருந்து நிலையம் தொடர்ந்து காலை நேரத்தில் அதிக அளவு பேருந்துகள் வரும். அதே சமயத்தில் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். ஆனால் தற்போது இந்த பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் 2 சக்கர வாகனத்தில் செல்வது, வேன் ஆட்டோ உள்ளிட்ட இதில் செல்வது பயணிகள் தற்போது சென்று கொண்டிருக்கும் காரணத்தால் கடலூர் பேருந்து நிலையம் வெறிச்சோடி தான் காணப்படுகிறது. பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் அரசு பணிமனையில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.